நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாமா? சிவன், பார்வதி, முருகன், விநாயகர், நாரதர். இப்ப நாங்க அதே மாதிரி நடிக்க போறோம், பார்க்கலாமா? சிவனாக பிஎஸ் வர்ஷினி நடிக்க போறேன். பார்வதியாக யூ யாழினி நடிக்க போறேன். விநாயகராக யூ நிஷ்வந்த் நடிக்க போறேன். முருகராக பிஎஸ் சர்வேஷ் நடிக்க போறேன். தேவி இன்னும் முகம் வாடி போய் உள்ளது. ஐயனே, வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. ஆமா மாமாம், எனக்கும் வெயில் தாங்க முடியல. அன்னையே, நமக்கே இப்படி இருக்கிறது என்றால் பூலோகத்தில் உள்ளவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஆகனாக நான் கூட யோசித்து பார்த்தேன். பாவம் அவர்கள். வினை வினைத்தான் வினை அறுப்பான், விதை விதைத்தான் விதை அறுப்பான். மரங்களை அழித்தார்கள், அதனை பயந்தான். இது அனுமதி தான் ஆக வேண்டும் பார்வதி. சரி சரி, வெயில் இருந்து எப்படின்னா தப்பிக்கிறதே. நாராயணா நாராயணா, அம்மையப்பனுக்கு என் பணிவான வணக்கங்கள். வாரம் நாரதரே, என்ன இந்த பக்கம்? பூலோகம் வரை சென்றிருந்தேன். அங்கு ஒரு அரிய பொருள் கிடைத்தது. அதை நான் உண்பதை விட உங்களுக்கு தரலாமே என்று எடுத்து வந்துள்ளேன். உன் கலகத்தை ஆரம்பித்து வைக்க முடிவு செய்து விட்டீர்களா? அன்னையே, இல்லை இல்லை, நன்மை செய்யவே வந்துள்ளேன். என்ன என்ன சரி, என்ன கொண்டு வந்துள்ளீங்க? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? அது என்ன? பூலோகத்தில் உள்ளவர்கள் வெயிலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள இதைத்தான் உண்கிறார்கள். முதலை எனக்கு தாருங்கள் நாரதரே. ஆனா சின்னப்பா, எனக்கு நான் முதலை வேணும். சரி, இருவரும் சண்டை போட்டுக்காதீங்க, சமமாக பிரிச்சு தர்றோம். ஐயனே, மன்னிக்கவும். இதை ஒருவரே சாப்பிட வேண்டும், அப்போதுதான் பயன் கிடைக்கும். அப்படி என்றால் இருவருக்கும் ஒரு போட்டி வைப்போம். போட்டியை யாரு வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் ஐஸ்கிரீம். எனக்கு ஓகே, நான் போட்டிக்கு ரெடி. நானும் ரெடி. போட்டி என்ன என்று கூறுகள். காஞ்சனா பாட்டுக்கு யார் நல்லா டான்ஸ் ஆடுறீங்களோ அவருக்கு தான் ஐஸ்கிரீம். நான் ரெடியா இருக்கேன். போடுங்க பாட்டை, பாருங்க ஆட்டத்தை. ஐஸ்கிரீம் நம்ம இப்ப ஐஸ்கிரீம் நம்ம உடம்புக்கு கெடுதல். நம்ம ஹெல்தி ஃபுட். இதே மாதிரி நொங்கு, வாட்டர்மெலன், வெள்ளரிக்காய் இது மட்டும் சாப்பிட்டா